கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் யாவரும் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே அப்போஸ்தலனாகிய யோவான் தம்முடைய நிருபத்தில் எழுதின காரியங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். 4:5 நம்முடைய விசுவாசத்தை குறித்து அவர் சொல்லியிருக்காரு. நம்முடைய விசுவாசம் எதை செய்யும் என்று. இந்த இடத்துல தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளை, நீங்களும் நானும் ஜெயிக்க பிறந்தவர்கள். இந்த உலகத்தை நம்முடைய எல்லா காரியங்களிலும், சோதனைகளிலும், கஷ்டத்திலும், எல்லா வறுமையிலும் அதை நாம் மேற்கொண்டு ஜெயிக்க பிறந்தவர்களை காணப்படுகிறோம். இந்த வேளையில் அவர் இதற்கு ஆதாரமாய் சொன்னதான ரகசியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தேவனால் பிறப்பதெல்லாம், தேவனுடைய பிறப்பாக இருக்கக்கூடியதெல்லாம், தேவன் ஜெனிப்பிக்கக்கூடியதான எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது உலகத்தை ஜெயிக்கக்கூடியதாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் பல காரியங்கள் இருக்கிறது, தீமையான காரியங்கள் இருக்கிறது, மோசமான காரியங்கள் இருக்கிறது, வன்மமான காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. அவைகளையெல்லாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனால் பிறந்திருக்க வேண்டும். தேவனால் பிறந்திருக்கிற எந்த ஒரு மனுஷனும் இந்த உலகத்தை ஜெயிக்கிறான். அதோடு கூட நம்முடைய விசுவாசம்தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் விசுவாசம் அதிக அளவில் இருக்கும் என்று சொன்னால், தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு விசுவாசம் இருக்கும் பொழுது சொன்னால், அதுதான் நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகத்தில் உள்ள பாவம், இச்சை, மற்ற காரியங்களை எல்லாவற்றையும் நம்மாலே ஜெயிக்க முடியவில்லை என்று சோர்ந்து போகிற எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க, அநேகர் இருக்கிறாங்க. வயது வித்தியாசம் இல்லாமல் இருக்கிறாங்க. என்னால் உலகத்தை ஜெயிக்க முடியவில்லை என்று. நம்முடைய விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால், கிறிஸ்து நம்முடைய விசுவாசத்தை நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். அந்த விசுவாசம்தான் உலகத்தை எப்பொழுதும் ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. இந்த நாளிலே உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஜெயத்தை நீங்கள் தட்டி எழுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி செய்வீர்கள் சொன்னால் நாம் நிச்சயமாக உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். கர்த்தருக்கு அவருடைய பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நாங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்முடைய விசுவாசத்தை நீர் எங்களுக்கு அளவில்லாமல் கொடுத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த விசுவாசம்தான் இந்த உலகத்தை ஜெயிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த விசுவாசத்தை கொண்டு நாங்கள் உலகத்தை மேற்கொள்ள ஜெயிக்க உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு விசுவாசத்தை ஜெயிக்கிற நாளாக இருக்கட்டும்.